எங்க அக்கா இந்த வீட்டுல வாழ வைக்கிறத பத்தி நான் பேச வந்திருக்கேன். நீ தாத்தாவோட சொத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அது வேற டாபிக், இது வேற டாபிக். தேவையில்லாம ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அது வேற இது வேறயா? டேய், ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான்டா. நாக்கும் பல்லும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா ரெண்டும் வாய்க்குள்ளதான் இருக்கு. ரெண்டும் ஒத்துமையா இருந்து செயல்பட்டாதான் வார்த்தைகள்லாம் தெளிவா வரும். மாதவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க போறியா? சுமாருமா, இவனே இங்க வந்து வசமா நம்ம கிட்ட மாட்டிருக்கான். இன்னைக்கு இவனை உண்டிலன்னு பண்ணாம நான் விட மாட்டேன். டேய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுறா. தலை இருக்கும்போது வாழ தேவையில்லாம ஆடக்கூடாது. டேய், நீ என்ன சொன்ன? நீ என்ன சொல்ல வர? நான் எதுவுமே சொல்ல வரல. தப்பா கற்பனை பண்ணிட்டு நீயே கோவப்படாத. நீ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சு. மாதவா, இப்போதைக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. என்னடி நம்ம வீட்டுக்கே வந்து என்ன எகத்தலமா பேசுவா? இவனை நீ கேள்வியே கேட்க மாட்டியா? இங்க பாரு, நான் சண்டை போட வரல. எங்க அக்கா இந்த வீட்டுல வாழ வைக்கிறத பத்தி பேச வந்திருக்கேன். ஏய், எந்த அக்காக்கா சொக்காக்கா இந்த வீட்டுல இடம் கிடையாது. போட. இடம் கிடையாதா? அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ இங்க வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய், உங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தை சுத்தமா பிரிச்சுடுவா. ஐயோ, நீ வெளியே இருந்து ஏதாவது திட்டம் போட்டு கொடுப்ப. அவ அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தை கெடுத்துருவா. அதானே நடக்கும். அதனாலதான் அவ வேணான்ற. இங்க பாரு, அனாவசியமா எங்க அக்கா மேல பழி போட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட சொல்லிட்டேன். அவன் உன்னோட அண்ணிடா, அதை நாம வச்சுக்கோ. சரிதான், போற. வந்துட்ட அக்காவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு. எங்க அக்காவை பத்தி அலட்சியமா சொல்றல. நீ திமிர் எடுத்து கார் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தல 2 வாரம் கோமா ஸ்டேஜ்ல. அப்போ உன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது என்னோட அக்கா தான். கட்டின புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட காஞ்சிபுரத்துல விட்டுட்டு உன்னை இங்க வந்து பாத்துக்கிட்டா. ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்கு காசு இல்ல. நாயா போய் அலைஞ்சு உன் ஆபரேஷன் பில் அவ தான் கட்டணும். அவளை போய் அலட்சியமா பேசிட்டு இருக்க. ஆமா மாதவா, அது உண்மைதான். நல்லா எடுத்து சொல்லுங்க. எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனா நன்றி விசுவாசத்தை மறக்க கூடாது. இந்த குடும்பம் அதை மறந்து நிக்குது. அதை ஞாபகப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். சரி சங்கர், எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீ தயவு செஞ்சு கிளம்பு. இதுக்கு மேல பேசினா வீண் பம்பு தான் வரும். ஏன் உண்மையை பேசினா மனசாச்சு குத்துதோ? பேச்சா இருந்தா பரவாயில்லப்பா, ஆனா இது அடிதடியில போய் முடியும் போல இருக்கே. தயவு செஞ்சு நீங்க இருந்து கிளம்புப்பா. மாதவா, யார் அலட்சியமா பேசுறியோ அவங்க தான் உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நீ எப்பயே செத்து போயிருப்ப. இதோ நிக்கிறாங்களே ரேகா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போன் பண்ணேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதவனா யாருன்னே தெரியாத, அவன் செத்த கூட கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாங்க இவங்க. ஐயோ, அன்னைக்கு நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா அது மனசுல இருந்து சொன்ன வார்த்தை கிடையாது. நீங்களாம் ஏதோ திட்டம் போட்டு என்னை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு கோவத்துல அப்படி பேசிட்டேன். அத போய் இந்த நேரத்திலேயே நீங்க சொல்லி காட்டுவீங்க? இல்ல இல்ல, சாரி ரேகா. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இதை நான் சொல்ல. நீங்க இவனை வெறுத்து ஒதுக்கும் போது உங்க வீட்டு கதவை தட்டி உங்க காலில் விழுந்து தாத்தாவோட எதிர்ப்புலாம் மீறி உங்க 2 பேரும் சேர்த்து வச்சது யாரு? எங்க அக்கா தானே. அதை எடுத்து சொல்லுங்க இவன்ட்ட. நிச்சயமா சரசக்காதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் அதை எந்த கோவில வேணாலும் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, என் மாதவன் எல்லாமே எனக்கு அவங்க போட்ட பிச்சைதான். மாதவா, எதுக்கு அவங்கள வெறுத்து ஒதுக்குற? பாத்தியா, இதுக்கு பேரு தான் நன்றி விசுவாசம் சொல்றது. மாதவா, பழச பத்தி பேச பேச நமக்கு தான் அசிங்கம். நீ பேசாம இரு. நான் எங்கம்மா பேசுறேன்? இவன் தான் சும்மா இருக்க என் வாயை கிளறி விட்டு இவனே வாங்கி கட்டிக்கிறான். என்னவோ பெரிய நியாயசம் மாதிரி பேசுறான். இவன் ஆடாத ஆட்டமா இல்ல பண்ணாத அட்டூழியமா? இவனை நம்ம திவ்யாவா? டேய் மாதவா, போதும்டா. சங்கர், தயவு செஞ்சு கிளம்பு. சரி, நான் எதுவும் பழச பத்தி பேசல. அப்படி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க. என் அக்கா இந்த வீட்டுல வந்து வாழணும், அதை பத்தி தான் நான் பேச வந்தேன். ப்ளீஸ் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். ஏய், அவ வீட்டுல இருப்பா, எங்க அண்ணன் எங்க வீட்டுல இருப்பாரு. இதுதான் எங்க முடிவு. கிளம்பு. இங்க பார், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்த. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ உங்க அம்மா உள்ள போயிடுவீங்க. நான் வச்சுக்கங்க. என்னடா இதுக்காக தானே நான் படிச்சு சொன்னேன்.
நீங்க 2 பேரும் பேசுனீங்கன்னா ஏதாவது சண்டை வரும். பின்னமா இவன் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? என்ன ஜெயில நான் பயந்துருவானா? அப்ப என்ன ஃப்ரீயா பேச விடு, ஏன் கன்ஃபியூஸ் பண்ற? ஏய், இங்க எதுவும் பேசக்கூடாது, வெளியே போடா. எது பேசுறதா இருந்தாலும் சாயந்தரம் என் ஆபீஸ்ல வந்து பேசு. ஓஹோ, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு இப்பதான் எனக்கு புரியுது. கரெக்டா? அதேதான், அதுக்காக தான் பேசுறேன். நீ என்ன நினைச்சியோ அதேதான். இப்ப கிளம்பு, சாயந்தரம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். மாதவா, எதுக்கு வீட்டு பிரச்சனையை ஆபீஸ்ல பேசணும்? டேய், உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம இரு. டேய், நீ எங்க ஊரை சுத்தினாலும் கடைசியா என்கிட்ட தான்டா வரணும். ஒரு ஆம்பளை என்னை எதிர்த்து நிக்க முடியல, வீட்டுக்கு வந்து பொம்பளைங்க முந்தானே பிடிச்சி கெஞ்ச பாக்குறியா? இங்க பாரு, தேவையில்லாத பேசாத. ஓ, ஆமா, எஸ். இல்லடி, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, இல்ல, நாளைக்கு தான் நிச்சயம். நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், அப்புறம் பேசுறேன். என்ன? அவர் இல்ல, திவ்யாவோட வந்திருக்கேன், காலேஜ் ஃப்ரெண்ட். ஆமாமா, சரி, கூப்பிடுறேன். பாய். ஹே, சாரி திவ்யா, வந்ததுல இருந்து ஒரே ஃபோன் கால்ஸா வந்துட்டு இருக்கு. உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்ல தான் கூப்பிட்டேன். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் திவ்யா. இப்போதைக்கு நீதான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால வர முடியும்ல? நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? நீ வந்தா எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் திவ்யா. அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு கூட நீதான் எனக்கு மணப்பெண் தோழியா வரணும். என்னடி இப்படி சிரிக்கிற? வாழ்க்கை நம்மளை வச்சு எப்படிலாம் விளையாடுது பாத்தியா? உன் கல்யாணத்துக்கு நான் மணப்பெண் தோழி. வேடிக்கையா இருக்கு. ஏன் இருக்க கூடாதா? சரி, அவரை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணியா? என்ன ரிசல்ட் வந்துச்சு? பாசிட்டிவா தான் இருக்கு, நார்மல் தான். ஹாய் திவ்யா. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு போலாம் வந்தேன், பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. திவ்யா எப்படி இருக்கீங்க? யார் சார் நீங்க? ஐம் ஆகாஷ். ஓ, அதான் திடீர்னு இப்படி ஆகாசத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி வந்தீங்களா? நைஸ் ஜோக். நான் திவ்யாவோட பார்ட்னர். வாட்? ஐ மீன் பிசினஸ் பார்ட்னர். இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. என்னடி இது? அது இவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு கவிதா இருக்கால, அவளோட அண்ணன். இவர் ஏதோ பார்ட்னர் அது இதுங்கறாரு. அது அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாரு. ஆமாங்க, அது வீட்ல கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அது நான் ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நானும் திவ்யாவும் ஆர்டர் வாங்குறதுக்காக ஒன்னா கார்ல ஜோடியா கொடைக்கானல் வரைக்கும். ஆகாஷ், அது போலான்னு இருந்தோம், ஆனா அதுக்குள்ள அந்த வேலையே வேண்டான்னு நான் வீட்லயே இருந்துட்டேன். திவ்யா, 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், என்ன எதுனே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து பேசுவீங்களா? சாரி திவ்யா, நான் சும்மா கேஷுவலா தான் வந்தேன். திவ்யா, நான் கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க, நான் போறேன். திவ்யா, திவ்யா, நான் உங்களோட எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேர் ஜோதியா? நைஸ் மீட்டிங் யூ. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வேணா சார், என்ன விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். இந்த பிட்ட வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு. குட் பை. வா சீக்கிரம்.
என்ன மாதவா? அடடே வாடா வா. கடைசியா ஒரு வழியா என்கிட்ட சமரசம் பேச வந்துட்ட. இதைத்தான்டா நான் எதிர்பார்த்தேன். வரலனா தான் நீ விட மாட்டேங்கிறியே. நீ இல்லாத போது உன் வீட்டில் போய் எங்கள் அக்கா வாழ்க்கையை பற்றி பேசலான்னு நினச்சேன். கரெக்டாக நீ வந்துட்ட. நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா உன் வீட்டு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். ஏண்டா நான் உங்ககிட்ட சமரசம் பேச வந்தா திவ்யா பேரை சொல்லி நீ ஆட்டத்தை கலைப்ப. நீ என்கிட்ட சமரசம் பேச வரும்போது சரசு பேரை சொல்லி நான் ஆட்டத்தை கலைக்கூடாதா? என்னடா நியாயம் இது? சரி சரி சரி, எப்படியா நான் அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷப்பட்டுக்கோ. எல்லாத்துக்கும் தயாராக தான் நான் வந்திருக்கேன். என் இடம் தேடி வந்துட்ட. என்ன வேணும் கேளு. இந்த எகத்தால தானே வேணான்னு சொல்றது. நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நானே இங்கே வந்தேன். என்ன வேணும்னு நீ கேளு. உங்ககிட்ட நான் என்ன கேட்கறது? என்ன கேட்க போற? தாத்தாவோட சொத்துல ஏதாவது பங்கு வேணும்னு கேட்பேன். பல தடவை கேட்டு பார்த்தேன். அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு பார்த்தேன். நான் எதுக்குமே மசியல. இப்ப ரேகா காலில் விழுந்து அவன் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். சரி, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன வேணும் டக்குன்னு கேளு. என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏன் எங்க அக்காவை உங்க வீட்டில் வந்து வாழ விட மாட்டேங்கிற? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறல. உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கணுமா? என்ன உங்க அக்கா ராசி இல்லாதவடா? இதையே எவ்வளவு நாள்டா சொல்லிட்டு இருக்க போற? அது பொய்ன்னு உனக்கும் தெரியும். சரி, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப என்னடா, உங்க அக்கா சரசு எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணனோட வாழணும், அவ்வளவுதானே? நமக்குள்ள ஒரு டீல் பேசிப்போம். டீல? ஆமாண்டா கண்ணா. இந்த உலகத்துல எந்த பொருளுமே ஓசியில கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதனால நீ ரேகாவோட சொத்துல இருந்து எனக்கு ஒரு பங்கு தரணும். அது மட்டும் உடனே நடந்தா உங்க அக்கா சரசு எங்க அண்ணனோட சேர்ந்து வாழலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏண்டா நீல மனுஷனடா? சரசு எங்க அக்கா உன் அண்ணிடா, உன் அண்ணனோட பொண்டாட்டி. அவ அந்த வீட்டுல வந்து வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி தான்டா நீ அனுபவிக்கிற சொத்து. அது உன்னோடைய சொத்து கிடையாது. அது நீ சுயமா சம்பாதிச்ச சொத்தும் கிடையாது. அது என் பொண்டாட்டி ரேகாவோட சொத்து. நியாயப்படி அவளுக்கு சேர வேண்டிய சொத்து. நீ மட்டும் என்ன எனக்கு பிச்சையா போட போற? அது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட். சரசுக்கு எங்க வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நீ சொன்னீனா, நீ அனுபவிக்கிற தாத்தாவோட சொத்து அதுல ரேகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுடா. தப்பான காரியம் பண்ற மாதவா. தப்பான காரியம் பண்ற. ஒரு புனிதமான விஷயத்தையும் பணத்தையும் சேர்த்து வச்சு பேசுற. அண்ணிங்கிறவங்க தாய்க்கு சமமானவங்க. தாய் ஸ்தானத்தில் உள்ள ஒருத்தவங்கள பணத்து கூட சேர்த்து வச்சு பேசுற. இது ரொம்ப தப்பு மாதவா. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீ எல்லாம் மனுஷனா? நான் என்னமோ உன் சொத்தை கேட்கிற மாதிரி அப்படியே பொங்குற. நீ தாண்டா உன் பார்ட்னர் கிட்ட போய் சொல்லி ஊரான் சொத்துல ஊர் முழுக்க இடம் வாங்கி போட்டிருக்க. இதெல்லாம் என்னப்பா நல்லவன் செய்யற காரியமா இல்ல மனசாட்சி உள்ளவன் செய்யற காரியமா? இங்க பாரு, நீ இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. நேர விஷயத்துக்கு வா. அப்ப முடிச்சாவுத்து முடிச்சு வைடா மேட்ர. நீ சேத்துலயும் சாக்கடையிலையும் மாறி மாறி விழுந்து பொருளுவ. என்னாலலாம் அப்படி பண்ண முடியாது. நான் இங்க வரும்போது உனக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தான் வந்தேன். நீ எது கேட்டாலும் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா எங்க அக்காவோட வாழ்க்கையை அடமானம் வச்சு பணம் கேட்டல, அதனால உனக்கு ஒரு பைசா கூட என்னால கொடுக்க முடியாது. ஏய், நல்லா முடிவு பண்ணிக்கோ. நீ தப்பா ஏதாவது முடிவு பண்ணினா உங்க அக்கா சரசு கடைசி வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சாகர வரைக்கும் அவ வாழ வெட்டியாதான் வாழணும். அடச்சி வாய மூடு. நீ ஒரு மனுஷனாடா, வியாபாரி. அதுவும் கேவலமான மட்டமான வியாபாரி. பணத்துக்காக வேணா உங்க அண்ணனை நீ விக்கலாம். எங்க அக்காவை நான் விற்க முடியாதா? கேவலம் பணத்துக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. இங்க பார், உனக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உன்னோட உறவு மார்வாடி கடையில கொண்டு போய் அடமான விட. என்னடா சொன்ன? உன்னால தொட்டாலே எப்ப வேண்டாம். செத்தடா. கண்டிப்பா உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். செத்தடா நீ. நிச்சயதார்த்தத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆகுடான்னு சொன்னதுக்கு எப்படி பிடிச்சி தடுறான் பாரு இவன். சொன்ன மாதிரியே கார் வந்துருச்சு போல் இருக்க.
அக்கா அக்கா சீக்கிரம் வா. என்னடா கால் டாக்ஸி வந்துருச்சு. ஏண்டா கால் டாக்ஸியா கூட்டிட்டு வந்த? நான் வாரேன்னு தெரியுதுல, முழு டாக்ஸியா கூட்டிட்டு வந்தாதானே அக்காக்கு இடம் பத்தும். ஓஹோ ஜோக்கு. யா நீங்க மட்டும் தான் சோக் அடிக்கணுமோ? அது சரி, நல்ல சந்தோஷமான மூட்ல தான் இருக்க போல் இருக்க. அதான் உன் கடவாயில இருந்து கடி சோக்கு அப்படியே குழந்துகிட்டு வருது போல் இருக்கு. இது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அங்க ஒருத்தன் என்ன பார்வையில போட்டு வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சிக்கனை முழுசா உரிச்சு மசாலா போட்டு தடவி ஒரு மிஷின்ல சுத்த விடுவாங்களா, அது பேர் என்ன? கிரில் சிக்கன். அப்படி அவன் என்ன உருட்டி மிரட்டி கண்ணாலேயே எரிச்சிருவான் போல் இருக்கு உன் புள்ள. அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அது உன் பொறுப்பு. நிச்சயதார்த்தத்துக்கு என் புள்ள வந்து உட்கார்ந்துக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கே உன்னை சூப்பு வச்சு குடிச்சிருவியா? தெருவுல காக்காய்க்கு நாய்க்கு ஊத்திடுவேன். ஏன் சூப்பு அதுங்களே குடிக்காது தெரியுமா உனக்கு? இதைத்தானே வாழ்க்கையில உண்மையா பேசிருக்கேன். அது சரி. இந்த கவர்மெண்ட் வேற ஜனத்தொகையை குறைக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு இந்த சூப்பை கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன் ஊரே செத்து போயிரும், மக்கள் தொகை குறைஞ்சு போயிரும். நான் உன் தம்பி, அதை மறந்து அடிக்கடி பேசிட்டு இருக்கிற நீ. என் ஜெகஜோதி மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டுடா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கலாம். இரு 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 இரு. அதான் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஜோதின்னு ஒரு பேர் இருக்கு, இதுல ஜெகத்தை தூக்கி ஏன் முன்னால வைக்கிற? எப்ப அவ என் பிள்ளைய கட்டுறதுக்கு என்னைய நம்பி வாக்குறுதி கொடுத்துட்டாலோ அன்னைக்கே அவ என் மனசுல வசந்துட்டாடா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையே பிரகாசமாக்க வந்த ஜெகஜோதி. திவ்யா அந்த வீட்டுக்கு வரும்போது இதே வார்த்தை தான் சொன்னேன். ஐயோ இனிமேல் அவ பேரை சொன்னேன்னு வச்சுக்கே உன் நாக்குல சூடு வந்து. இல்ல சொல்ல சொல்ல அங்க போய் பாட்டு பாடு. தோடு தனியாக நீங்க நின்றே தானி தானி. ஐயா அந்த செண்டு பாட்டுல எனக்கும் கொஞ்சம் அடிச்சு விடுங்களேன். ஏய் ஜென்ட் இல்லடி, சென்ட் சென்ட். யாதோ ஒண்ணு அடிச்சு விடுங்க. அடிச்சு விடுங்க சும்மா போட்டும். ஐயோ என்னங்க இது, ஏதோ பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கியா? ஏண்டா நீ அடிச்சுக்கலையாடா? வளர்த்த ஆடு கசாப்பு கடைக்கு போயிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தட்டை தூக்கிட்டு பிரியாணி கலையுது ஒரு கூட்டம். ஏய் ராசா, நாமளும் இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்பா ஆடு கசாப்பு பிரியாணின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையில ஜெகஜோதி வாரா, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு. ராஜா, பேச வேண்டியதெல்லாம் நேத்தே பேசியாச்சு. இந்த விஷயத்துல உனக்கும் எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, முடிவுன்னு ஒண்ணு எடுத்தாச்சு இல்லையா? இது நம்ம குடும்பத்தோட சுபிட்சத்துக்காக, நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக நீ ஒத்துக்கிட்ட இல்லையா? அதனால தான் சொல்றேன், நிச்சயதார்த்தத்துக்கு போற இடத்துல மூஞ்சி சவச்சிக்கிறது, மூணு வச்சுக்கிறது, தட்டை மாத்தும் போது தும்மல் போடுறது, அதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். ராஜா, நீ இஷ்டப்பட்டபடியே ஒரு தடவை உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சு. ஆனா அது நீ சரியா பயன்படுத்திக்கல. எப்பவும் திவாவோட சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் அது இது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு. இந்த குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் கோர்ட்டு படி கூட மிதிச்சது இல்லடா. அதே நீங்க பண்ண வச்சிட்டீங்க. ஐயோ சீக்கிரம் கிளம்புங்கப்பா. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களப்பா? போற வழியில தான் ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு போண்டிருக்கு. சீக்கிரம் கிளம்ப வேண்டாமா? ஏண்டா டேய், பொண்ணு பார்க்க போறேன்டா, இவ்வளவு சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிருக்கே, ஒரு நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதாடா? போதும் போதும் வீடு நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. எங்க அம்மா பட்டு புடலாம் கட்டிக்கிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு, எங்க அப்பா சென்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காரு. 3 பேரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க. நான் சிம்பிளாவே இருக்கேன். இந்த சென்னை சிட்டில எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளையோட இந்த சிம்பிளி சிட்டி தான். அக்காவோட அல்ட்ரா சிட்டி சொல்ல தாங்க முடியல. என் மருமோதான் எப்ப வருவியேன்னு அப்பத்துல இருந்து போன் மேல போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். என்ன மாமா ஒரு நிமிஷம்ன்றாங்க? அது நிமிஷம். ஓவர் சந்தோஷத்துல நிமிஷம்னு சொல்லிட்டா நீ பதறாத. நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டேன். நிமிட் இல்லடா மினிட். நீ அக்கா மாதிரியே பேசுற, அவ தம்பி தானே நீ, வேற எப்படி பேசுற? ஹலோ என் மருமோளே, என் செல்லம் அத்தை பேசுறேன்டி. இதோ நாங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கோம். யார்கிட்ட பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என் மருமோ தானே. நான் திவ்யா பேசுறேன். அடி கருமம் முடிச்சவளே, உன்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்? உன்னே நான் மருமோன்னு சொன்னேன். ஐயோ இந்த நாக்க காக்கா கருத்து தூக்கி போட்டுறேன்டி. வந்துட்டே இருக்கேன் செல்லமான சொன்னீங்களே அத்தை. யார பத்தி சொன்னீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? ஷோ அடியே பாதகத்தி, போறப்பே எங்க போறேன்னு கேக்குறியே, போற கரையை விளங்க மாடி. ஏன் அத்தை, என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன பார்த்து செல்லமான ஆசையா கூப்பிட்டுருப்பீங்களா நீங்க? நான் எதுக்கடி உன்னைய செல்லம் வெள்ளான்னு கூப்பிடணும்? நீ என்ன என் பிள்ளை கூட குடும்பம் நடத்துறக்கா வந்த? என் குடும்பத்துக்கு குண்டு வைக்கல வந்த? தீவிரவாதி மாதிரி குண்டை வச்சுட்டு அடி போன. உனக்கு என்னடி செல்ல வெள்ளான வேண்டி இருக்கு? நீ முதல்ல போன வைடி. சரி சரி இருங்க இருங்க. முதல்ல குடும்பத்தோட அங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல. நாங்க எங்க போறோம்டி, அத பத்தி உனக்கு என்ன வந்துச்சு? குடும்பத்தோட திருப்பதிக்கு மொட்டை அடிக்க போறோம்.
மொட்டையா? நீங்க எங்க போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? எல்லாரும் குடும்பத்தோட உங்க புள்ளைய ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண தானே போறீங்க.